பிரியமான இறை உறவுகளே, அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு விழாவிலே நாம் அனைவரும் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். தாயாம் திருவை தவக்காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்று நாம் அனைவரையும் குருத்து ஞாயிறோடு இணைந்து பாஸ்கா நிகழ்வையும் தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. இந்த நாட்களில் நாம் இயேசுவின் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பை மீண்டும் நினைவு கூறுகிறோம். நமது வாழ்வோடு ஒப்பிட்டு புது மனிதர்களாக மாற முயற்சிக்க வேண்டும் என்பது மட்டுமே இன்றைய வார்த்தை வழிபாட்டின் முதன்மையான நோக்கம். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை வழிபாடு 2 நிலைகளில் இருக்கிறது. கான்ட்ரடிக்ஷன் என்பார்கள். கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ரடிக்ஷன் என்றால் எதிர்மாறாக இருப்பது. நாம் குருத்தோலைகளை கையிலேந்து நின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம் வாசிக்கப்பட்டது. அது யூதரின் அரசரே வாழ்க என்று சொன்னது போன்றும், ஓசானா ஓசானா என்று ஒரு மாண்புக்குரிய மதிப்புக்குரிய அரசனை வரவேற்கும் கோஷமாக இருந்தது. அது பார்ப்பதற்கு கேட்பதற்கு மகிழ்ச்சி நிறைந்த பயணமாகவும் கூக்குரலாகவும் இருந்தது, புகழ்ச்சி பாடலாகவும் இருந்தது. ஆனால் அது நீடித்ததா? அதுதான் கான்ட்ரடிக்ஷன், எதிர்மறை. ஆனால் இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதி முழுமையாக இயேசுவை எப்படி பரிசேயரும் சதிசேயரும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் மக்களை தூண்டிவிட்டு அவரை எப்படி தீர்த்து கட்டலாம் என்று சொல்லி அவருடைய பாடுகள், வேதனைகள், இறப்பு, அடக்கம் வரை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஒன்றோடொன்று தொடர்பு இல்லாததாகவே இருக்கிறது. இதைத்தான் சீராக்கின் புத்தகம் கூட நாக்கை பற்றி பேசும் பொழுது, உங்கள் நாக்கு என்றும் இரட்டை நாக்கு உள்ளதாக இருக்கக்கூடாது, முன்னொன்று சொல்லி புறம் ஒன்று பேசுகின்ற நாக்காக இருக்கக்கூடாது. பிள்ளையையும் கிள்ளி விடுவாள், தொட்டிலையும் ஆட்டி விடுவாள் என்பார்கள். ஒரு புறம் புகழுதல், இன்னொரு புறம் இகழுதல். இதுதான் இன்றைய வார்த்தை வழிபாட்டின் 2 கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடான வழிபாடாக இந்த வார்த்தை வழிபாடு அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நாம் கேட்டோம். எசாயா புத்தகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய எசாயா புத்தகம் இறைவாக்கினர் எசாயா வரவிருக்கும் மெசியா எப்படி நல்ல தலைவனாக, நல்ல அரசியல்வாதியாக, நல்ல ஊழியனாக, உங்களுள் எவராவது தலைவனாக இருக்க விரும்பினால் முதலில் தொண்டராக இருக்கட்டும் என்று தன் பணிவாழ்வில் சீடர்களை பக்குவப்படுத்த இயேசு இப்படி சொன்னார். இயேசு உண்மையான புரட்சியின் அரசியல்வாதி. இதை நீங்கள் என்றுமே மறந்துவிடக்கூடாது. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு கன்னத்தை வருடி முத்தமிட்டு கொஞ்சுகின்ற பச்சிலம் குழந்தை அல்ல. தன் 3 வருட பணிவாழ்வு புரட்சியின் அரசியல்வாதி. இதை எவரும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அவரை ஆலயத்திற்குள் வந்து கடவுளாக பார்க்கிறீர்கள். ஆனால் அதைவிட தன்னுடைய 3 வருட பணிவாழ்வில் அவர் புரட்சி நிறைந்த அரசியல்வாதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று குருத்தோலைகளை பிடித்து நடந்து சென்ற அந்த பவனையும் எருசலேம் ஆலயத்திற்குள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழைந்த அந்த நிகழ்வும் இயேசுவை ஒரு அரசியல்வாதியாகத்தான் காட்டுகிறது. என்ன அரசியல்வாதி? இறை அரசு, இறையரசின் ஒரு அரசியல் தலைவராக, ஊழியராக அவரை நமக்கு படம் எடுத்து காட்டுகிறது. இந்த மெசியா இப்படித்தான் இருப்பார் என்று இந்த இறைவாக்கினர் எசாயா ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு முன்பாக 700 முதல் 750 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வரவிருக்கும் மெசியா இப்படித்தான் இருப்பார், அவருடைய தலைமை இப்படித்தான் இருக்கும், அவர் ஒரு ஆடம்பர மெசியா அல்ல, அலட்டிக் கொள்ளும் மெசியா அல்ல, பணம், செல்வம், புகழ், 1000
100 200 கார்கள் தன்னை பின்தொடர்ந்து வர, அல்லது கட்சி கொடிகள், அல்லது கட்சியை சார்ந்தவர்கள், அல்லது பாட்டிலுக்கும் பிரியாணிக்கும் அடிமைப்பட்டவர்களின் கோஷங்கள், மச்சான் சொன்னதை விட அதிகமாகவே கூறாண்டா அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்கும்ல, அது மாதிரியான கோஷங்கள் நிறைந்த கூட்டத்தை பின்தொடர்ந்த அரசியல்வாதி அல்ல இந்த இயேசு, மெசியா அல்ல இந்த இயேசு என்பதை இந்த எசாயா படம் எடுத்து காட்டுகிறார். எப்படி ஒரு தலைவன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஊழியன் இருக்க வேண்டும் என்பதை ஒரு அதிகாரத்தில் அல்ல, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எசாயா புத்தகம் 50வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருகிற 52வது அதிகாரம், அதனைத் தொடர்ந்து வருகின்ற 53வது அதிகாரம் துன்புறும் ஊழியன் பற்றிய செய்தியை விளக்கமாக சொல்லுகிறது. இந்த பண்பு நலன்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடமும் நிச்சயமாக இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் அவனோ அவளோ நானோ உண்மையான கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீடன் அல்ல. இதை நாம் இன்றைய நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ குடும்பத்தில் அல்லது தெருவில் பங்கில் பிரச்சனை வருகிறது, இந்த ஊழியன் கிளர்ந்தெழ மாட்டார். அடிப்போருக்கு தன் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு தன் தாடையையும் ஒப்புவிப்பார். காரி உமிழ்வோருக்கு தன் முகத்தை மறைக்க மாட்டார். மீண்டும் 52வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்திருந்தது. நான் இந்த துன்புறும் ஊழியன் பற்றிய இந்த கதாபாத்திரத்தை சாயலை சொல்லும்போது தயவு செய்து இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பாருங்கள். வண்ணம் தீட்டியவர்கள் இயேசுவுக்கு 4-5 காயங்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவரது உடலில் காயமில்லாத இடமே இல்லை. நீங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். இங்கே இயேசு அழகான தோற்றத்தில் இருக்கிறார், ஆனால் அலங்கோலமான தோற்றத்தில். இங்கே இயேசுவுக்கு இடுப்பில் ஒரு சிறிய துணி மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர் அம்மணமாகத்தான் தொங்கிக் கொண்டிருந்தார். பார்ப்பதற்கேற்ற தோற்றம் பெரிதும் இல்லை, உருகுலைந்திருந்தார். இதெல்லாம் எசாயா 700 வருடங்களுக்கு முன்பாகவே, இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்றார், நோயுற்று நலிந்தார், காண்போர் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் வதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். ஆயினும் அவர் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலவும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறியை போலவும் அவர் தம் வாயை திறக்காதிருந்தார். அவரை கைது செய்தார்கள், தீர்ப்பிட்டார்கள், இழுத்துச் சென்றார்கள். அவர் தம் உயிரை குற்றம் நீக்க பழியாக ஒப்புவித்தார். அவர் தம்மை சாவுக்கு கையளித்தார், கொடியவராக்கப்பட்டார், பலரின் பாவங்களை சுமந்தார். இவையெல்லாம் 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஒரு மனிதன், ஃபோர்சி என்பார்கள் ஆங்கிலத்திலே, முன்கூட்டியே வரவிருக்கின்ற உண்மையான தலைவன், இத்தனை ஆண்டுகளாக வேதனையில் அடிமையில் இருக்கின்ற சமூகத்தை மீட்கப் போகின்ற உண்மையான ஊழியன் இப்படித்தான் இருப்பான் என்று அவரால் காண முடிந்தது. இன்றைய 2ஆம் வாசகத்தை கேட்டோம். திருத்தூதர் பவுல் கூட இந்த இயேசுவுக்கு இன்னொரு முகம் கொடுக்கிறார். நான் உங்களிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இந்த ஆலயத்திற்கு வந்து மட்டுமல்ல, ஏறக்குறைய நான் குருவாக மாறி 3 வருடம் ஆகிறது. ஒரு பிரசங்கத்தில் கூட இந்த இயேசுவை நான் கடவுளாக மிகைப்படுத்தி பேசியதே கிடையாது. ஏனென்றால் இந்த இயேசுவை எனக்கு என் வயதை ஒத்த இளைஞனாக மிகவும் பிடிக்கும். என் வயதை ஒத்த சாதானிய கடைசி ஒரு சாமானியனாக, அடித்தட்டு மனிதனின் ஏழ்மையின் உச்சத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞனாக இந்த இயேசுவை எனக்கு பிடிக்கும். சமூகத்தில் துன்புறுகிற அனைத்து படிமையில் இருப்போரின் ஒட்டுமொத்த உருவமாக இந்த இளைஞன் இயேசுவை எனக்கு பிடிக்கும். ஏறக்குறைய திருத்தூதர் பவுல் கூட இந்த இயேசுவை அப்படித்தான் சொல்லுகிறார்.
கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான எதையும் அவர் வருடிக்கொள்ள விரும்பவில்லை. நான் கடவுள், நான் கடவுள், நான் மெசியா, நான் கடவுள் என்று யூத தெருக்களிலும் எருசலேம் ஆலயங்களிலும் அவர் பணி செய்த நடமாடிய 3 வருட நீண்ட பயணங்களில் ஒரு அடி எடுத்து வைத்த பொழுது கூட தன்னை கடவுள் என்று தம்பட்டம் அடிக்க தெரியாத விண்ணக இதழ்களை உடையவர் தான் இந்த இயேசு. நான் என்ன செய்கிறேன்? என் பாக்கெட்டில் கதர் சட்டையில் 500 ரூபாய் இருந்தால் அதற்கு ஒரு அலட்டுகிறேன். என் கையில் இருக்கின்ற மோதிரம் கை செயின் வெளியே தெரியும் அளவிற்கு ஆட்டி ஆட்டி பேசுகிறேன். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளாகவே இருக்க விரும்பவில்லையா? வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று வெறுமையாக்கி, எம்டி himself, எம்டி என்றால் வெறுமை, முழுமையாக தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் வடிவை ஏற்றார், மனிதரானார், சாவை ஏற்றார். அதுவும் கள்வனுக்குரிய, அதுவும் சமூகத்தில் கொடுக்கப்படுகின்ற கொடூர தண்டனையின் உச்சமாகிய சிலுவை தண்டனையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். யாருக்கு? மக்களை மீட்பதற்காக தன் தந்தை ஒருவருக்கு கீழ்ப்படிந்தார். தம்மை மக்கள் முன்னிலையும் தன்னை அனுப்பிய தந்தையாம் கடவுளின் முன்னிலையிலும் தாழ்த்தி கொண்டார். பிரியமானவர்களே, நான் இப்பொழுது ஒரு நிமிடம் ஒரு சில விஷயங்கள் உங்களிடம் பேசியிருக்கிறேன். நமக்கான தலைவன் ஊழியன் யார்? இன்னும் சில நாட்களில் தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் அரசியல் தலைமையின் முகங்கள் துவங்கிவிட்டார்கள். உங்கள் காதுகளை தரையில் வைத்தால் அதன் அதிரல் சத்தம் கேட்கும். அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலை பரப்பத் தொடங்கிவிட்டார்கள். நமக்கான தலைவன் ஊழியன் யார்? நம்மை அடக்கி ஆளும் தலைவர்கள் நமக்கு இனி வேண்டாம். காதுகளை திறந்து கேளுங்கள். நம்மை அடக்கி ஆளும் தலைவன் நமக்கு இனி வேண்டாம். இங்கு ஒரு மதம் நமக்கு வேண்டாம். இங்கு ஒரே ஒரு மதம் நமக்கு வேண்டாம். இங்கே ஒரே ஒரு மொழி நமக்கு வேண்டாம். இங்கு ஒரே ஒரு மொழி நமக்கு வேண்டாம். இங்கு மத நம்பிக்கை சுதந்திரம் கொடுக்கும் தலைவன் ஊழியன் தேவை. தேர்ந்தெடுப்பீர்களா? அனைத்து கலாச்சாரங்களையும், மொழிகளையும், பழக்க வழக்கங்களையும், மத சுதந்திர நம்பிக்கையையும் கொடுக்கின்ற தலைவன் ஊழியன் தேவை. நிச்சயமாய் தேர்ந்தெடுப்பீர்களா? ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையை உருவாக்குகின்ற தலைவன் ஊழியன் வேண்டும். தேர்ந்தெடுப்பீர்களா? எங்கள் உரிமைகளை விட்டுவிட நாங்கள் தயாரா இல்லை. சாரி, என் உரிமையை விட்டுவிட நான் தயாரா இல்லை. நீங்கள் எப்படி என்று தெரியவில்லை. அதனால் இலவசங்கள் எங்களுக்கு வேண்டாம். அதனால் எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம். கல்வியை தரமாய், வேலையை நிரந்தரமாய் தரக்கூடிய தலைவனும் ஊழியனும் நிறைந்த அரசியல் எங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட தலைவனை, ஊழியனை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்களா? இப்படியெல்லாம் நான் இந்த வாசல் மேடையிலிருந்து அருளுரை கொடுத்தால் நான் அரசியல் பேசுகிறேன் என்கிறீர்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசிய இயேசுவையும் அன்று நீங்கள் தான் சொன்னீர்கள், இவன் தேவையில்லாததை பேசுகிறான். அந்த இயேசுவை கொன்று போட்டது நீங்கள் தான். ஒரு குருவுக்கு நிச்சயமாய் அரசியல் பேச தகுதி உண்டு. உங்களை பக்குவப்படுத்த வேண்டியது பங்கு பணியாளராகிய எனக்கு நிச்சயமாய் கடமை உண்டு. மீண்டும் சொல்லுகிறேன், இயேசு பேசியது உரிமை விடுதலை, பெண் விடுதலை, தாழ்ந்தவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலை தரக்கூடிய புரட்சியின் விடுதலை. அதுதான் அந்த குருத்தோலையின் அமைதி பயணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியை தியானிக்க வருகிறோம். முதலாவது நற்செய்தி
ஆலயத்தின் முன்பாக குருத்துகளை பிடித்துக் கொண்டு நாம் வாசிக்க கேட்டது. 2 பகுதிகளை உடையது என்று நான் சொன்னேன். கான்ட்ராஸ்ட், கான்ட்ரடிக்ஷன். ஒன்று புகழுதல், மற்றொன்று அவரை தீர்த்து கட்ட முயற்சி செய்யுதல். முதல் பகுதி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 தொடங்கி 11 முடிய. இது இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்த நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், வாஸ்தவத்தில் நாம் படிக்க கேட்டது, ஒலிவமலையின் அடிவாரத்தில் இருந்த பெத் பகு, அந்த ஊரோட பேரு பெத் பகு என்ற ஊருக்கு செல்லுங்கள், அங்கே கழுதையையும் அதன் குட்டியையும் காண்பீர்கள். இது கடவுளுக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். கற்றுக்கொள்ளுங்கள். பெத் பகு என்ற ஊர் எருசலேமுக்கும் பெத்பகூர் என்ற ஊருக்கும் ஏறக்குறைய 900 முதல் 1000 மீட்டர், 90 மைல் தூரம் உள்ளது. 90 மைல் அல்லது 900 முதல் 1000 மீட்டர் கொண்ட தொலைவில் உள்ள இந்த ஊர். பெத்பகு என்ற ஊருடைய எபிரேய வார்த்தையின் பொருள் என்னவென்றால், காய்கள் நிறைந்த அத்திக்காயின் வீடு. பழுக்காத காய்கள் உள்ள அத்திக்காயின் வீடு. இதுதான் பெத்பகு என்ற வார்த்தையின் பொருள். இதுக்கும் இந்த பொருளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக பயணம் செய்யும் பொழுது ஒரு அத்தி மரத்தை சபிப்பார். காரணம், அது காய்க்காமல் வெறுமையாய் இருந்தது. அந்த அத்திமரம் கூட இருந்தது இந்த பெத்பகூர் என்ற எல்லையின் உட்புறத்தில் தான். இதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக, விவிலிய இறைவார்த்தைக்கு ஆர்வம் உள்ள நபராக நாம் இன்று கற்றுக்கொள்வது நல்லது. பிரியமானவர்களே, இந்த கட்டி கிடந்த அந்த கழுதை குட்டி, மத்தேயு நற்செய்தியாளர் மட்டும்தான் தன்னுடைய நற்செய்தி பகுதியில் ஒரு கழுதை குட்டியும் கூடவே இன்னொரு குட்டியும் இருப்பதாக பதிவிடுகிறார். மார்க்கு நற்செய்தியாளரோ, லூக்கா நற்செய்தியாளரோ, யோவா நற்செய்தியாளரோ ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும்தான் சொல்வார்கள். அந்த பெத்பகூர் என்ற ஊரில் அந்த வீட்டுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது என்று. ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் மட்டும் 2 கழுதை குட்டிகள் இருப்பதாக சொல்லுகிறாரே. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்பதற்கு விவிலிய வல்லுநர்கள் இப்படி பொருள் கூறுகிறார்கள். இயேசு வேதனையுற்ற பொழுதும், சிலுவையை சுமந்த பொழுதும், சிலுவையில் துன்புற்ற பொழுதும் தனி ஒரு ஆளாக துன்புறவில்லை, கூடவே வானக தந்தையும் இணைந்து துன்புற்றார். அங்கே ஒரு கழுதை குட்டி நின்றது, அதன் குட்டியும் அங்கே இருந்தது. கழுதை குட்டி வானக தந்தையையும் அதன் குட்டியை இயேசுவையும் குறிப்பிடுவதாக அந்த விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதோடு இணைந்து சொல்வது, நீங்களும் நானும் அதே போன்று வேதனையும் கலக்கமும் கண்ணீரும் தடுமாற்றமும் அடையும் பொழுது வானக தந்தையும் இறைமகன் இயேசுவும் தூய ஆவியானவரும் நம்மோடு ஒருவராக நம்மில் துன்பத்தை, துயரத்தை அனுபவித்து நமக்கு விடுதலை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொல்லத்தான் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் 2 கழுதை குட்டி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கழுதை குட்டியின் கதை உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் நானும் சொல்லுகிறேன். அந்த பெத்பகூரிலிருந்து 2 கழுதை குட்டிகள் அழைத்து வரப்பட்டது. இதுவரை யாருமே எதையும் யாரையும் ஏற்றாத கழுதை குட்டியில் தான் அந்த இயேசு அமர்ந்தார். இதற்கும் நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னால் இன்னும் நான் விளக்கம் சொல்லலாம். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டு பகுதியில் உடன்படிக்கை பேழையை திருடி சென்றவர்கள் அதை மீண்டும் யூதர்களின் பகுதிக்கு அனுப்பி வைக்க இதுவரை யாருமே ஏறாத, இதுவரை யாரும் பயன்படுத்தாத விலங்கின் மீது அதை ஏற்றி வைத்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு பகுதியில். அதை மீண்டும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறோம். இதுவரை யாருமே ஏறாத கழுதை குட்டி, அதில் தான் இந்த இயேசு ஏறினார்.
இந்த கழுதை குட்டி வந்து நின்றது. அனைவரும் தங்கள் ஆடைகளை பரப்பினார்கள், இலைதலைகளை பரப்பினார்கள். ஓசானா ஓசானா என்று அரசனுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய புகழ்ச்சி பாடலை பாடினார்கள். கைகளை குவித்து வணங்கி வாழ்த்தி அவரை வரவேற்றார்கள். அந்த கழுதை குட்டி நினைத்ததாம், ஆகா, இதுவரை பொதி மட்டுமே, அழுக்கு துணிகளை மட்டுமே சுமந்து சென்ற நம் இனத்திலிருந்து நாம் ஒரு பெரிய அரச நிலைக்கு உயர்ந்து விட்டோம் என்று அழகாக, திமிராக, பகட்டாக ஒரு அரசனுக்குரிய பூர்ப்போடு அந்த கழுதை நடந்ததாம். எருசலேம் ஆலயத்திற்கு சென்றவும் அதன் பின்புறத்தில் ஒரு அடியை அடித்து அதை விரட்டி விட்டார்களாம். தன் தாயிடம் சென்று அழுது கொண்டே, எனக்கு இப்படி மாபெரும் ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தார்கள், கடைசியில் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்தவன் என்னை அடித்து விரட்டி விட்டார்களே என்று சொன்னபோது பொறுமையாக அதன் தாய் சொன்னதாம், நீ நடந்ததால் உனக்கு துணிகள் விரிக்கப்படவில்லை, நீ நடந்ததால் உன் மீதும் சிகப்பு கம்பளம் விரிக்கவில்லை, இலைதலைகள் பரப்பவில்லை, புகழ்ச்சி பாடல்கள் உனக்கு பாடவில்லை, உன்னை புகழவில்லை. இவையெல்லாம் நீர் சுமந்து சென்ற இயேசுவுக்காக. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, நீ ஆடம்பரம் கொள்ளாதே, உன்னுடைய ஆடம்பரம் கிறிஸ்துவில் தான் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, இன்று நீ ஆடம்பரமாய் இருக்கலாம், பணம் வசதியில் இருக்கலாம், உன்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்ற மிதமிஞ்சிய ஆணவத்தில் பூர்ப்பில் நடக்கலாம், செல்வங்களை குவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், இன்றைய உன்னுடைய வசதி கிறிஸ்துவில் மட்டும்தான் இருக்கிறது. திருத்துதர் பவுல் சொல்லுவாரே, பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவர் இயேசுவை குறித்தே பெருமை பாராட்டட்டும். அன்று அந்த கழுதைக்கு மதிப்பு இல்லை, கழுதை சுமந்த இயேசுவுக்குத்தான். நீங்களும் நானும் இன்றைய நாளில் இயேசுவை சுமக்கும் கழுதைகளாக மாற துடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு எதற்காக? அங்கு கூடியிருந்த மக்களுக்கு இவர் மெசியா என்று தெரிய வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஓசானா என்ற வார்த்தையின் அர்த்தம்? இத்துணை வருடங்கள் இந்த பவனியிலே கடந்து கொண்டீர்கள், யாரேனும் தெரிந்தால் சொல்லுங்கள், ஓசானா என்றால் என்ன அர்த்தம்? விடுவித்தனர். ஓகே, ஓசானா என்ற கிரேக்க வார்த்தைக்கு கடவுளே எங்களை காப்பாற்றும் என்பது பொருள். ஓசானா என்ற இந்த ஒசைனா என்ற கிரேக்க வார்த்தைக்கு கடவுளே எங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்று என்று பொருள். பிரியமானவர்களே, இந்த அரச மரியாதை எப்படி இருக்க வேண்டும் என்று கிரேக்க எழுத்தாளர் ப்ளூடார்க் என்கின்றவர் தன்னுடைய புத்தகத்தில் பதிவிடுகிறார். ஒரு அரசனை தோற்கடித்துவிட்டு வெற்றி ஆர்ப்பரிப்போடு நாடு திரும்புகின்ற அரசனின் வெற்றி ஊர்வலம் இப்படித்தான் இருக்கும். 3 நாட்கள் இருக்குமாம். முதல் நாள் வெற்றி பெற்ற அரசன் தான் கொள்ளையிட்ட கலை பொருட்களை மக்கள் முன்பாக காட்சிப்படுத்தி தன்னை பெருமை பாராட்டிக் கொள்வானாம். 2ஆம் நாள் வெற்றி பெற்ற அரசன் கைப்பற்றிய ஆயுதங்களை மக்கள் முன்பாக காட்சிப்படுத்துவானாம். 3ஆம் நாள் தாங்கள் தோற்கடித்த பகுதியிலிருந்து கொண்டு வந்த தங்கம், வைரம், வைடூரியம், விலையுயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து மக்கள் முன்பாக காட்சிப்படுத்துவார். அந்த பரிவாரத்தின் கடைசியில் தோற்றுப்போன அரசன், அவனுடைய மனைவி, அந்த நாட்டு மக்கள் வெற்றியடைந்த நாட்டிற்கு அடிமைகளாக சங்கிலியில் கட்டப்பட்டு இழுத்து வருவார்கள். அதற்கு பின்புறமாக புவியே அதிரும் வண்ணம் எக்காலம் ஊத முரசுகள் கொட்ட அந்த அரசனின் வெற்றி பாடல் இசைக்க ஆடம்பரத்தோடு எல்லா படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை என்று அனைத்து படையும் நடந்து வர இந்த பரிவாரம் நடக்கும், வெற்றி ஆர்ப்பரிப்பு நடக்கும். இதில் ஏதாவது ஒன்று இயேசுவின் இந்த பயணத்தில் இருந்ததா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. பிரியமானவர்களே, பொதுவாக
அரசர்கள் சண்டைக்கு செல்லும் போது குதிரைகள் செல்வார்கள். என்னால் சண்டையிட முடியாது என்றால் அமைதியின் நிலையை காட்ட வெள்ளை கொடியை கையில் ஏந்தி கழுதையின் மீது செல்வார்களாம். சாலமோன் மன்னன் கூட தனது கிரீடத்தை, ஆட்சி முடியை பெற்று செல்ல தாவீதின் மதிப்பிற்குரிய கழுதையின் மீது ஏறி அரண்மனைக்குள் நுழைந்தார் என்று பழைய ஏற்பாட்டு புத்தகம் 1 அரசர்கள் அதிகாரம் 1 வசனம் 38 41 இதை நாம் படிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, அமைதியின் அரசனாகத்தான் இன்று இயேசு கழுதையின் மீது ஏறினார். இவர் அமைதியின் அரசியல் செய்ய வந்த அரசன். இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. இதே போன்று ஒரு பரிவாரம், வெற்றி ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். 1 மக்கபேயர் புத்தகம் 13வது அதிகாரம் 51வது வசனத்தில் சீமோன் என்கின்றவர் மக்கபேயர் எதிரி நாட்டோடு போர் புரிந்து தங்கள் இஸ்ராயல் நாட்டை, எபிரேய பழக்க வழக்கத்தை காப்பாற்றியதற்காக கொடுக்கப்பட்ட வெற்றி பரிவாரத்தின் பட்டியல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நற்செய்தியின் நீண்ட பகுதிக்கு வருவோம். நான் 4 கேள்விகளை கேட்டு முடித்து விடுகிறேன். இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள் சென்றபோது முதலில் அழுதார். எல்லாரும் ஆலயத்திற்குள் வரும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயேசு அழுதார். எருசலேமே இறைவாக்கினர்களை கொன்று குவிக்கும் நகரமே என்று சொல்லி அழுதார். இரண்டாவதாக, இதுவரை நான் படித்ததே கிடையாது. இன்று மறைமுறை தயாரிக்கும் பொழுதுதான் விவிலியத்தில் படித்தேன். இயேசு ஏற்கனவே ஒரு முறை ஆலயத்தை சுத்தம் செய்தார். ஆனால் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பின் பவனி நடைபெற்று அனைவரும் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்த பிறகு ஆலயம் குப்பையாய் இருந்திருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 45 முதல் 46 முடிய உள்ள இறைவசனத்தில் இயேசு எருசலேம் ஆலயத்தை சுத்தம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூசை முடிஞ்சு எத்தனை பேர் இந்த ஆலயத்தை சுத்தம் பண்றீங்கிறத நான் பார்க்கிறேன். கடமை ஆலயத்தை சுத்தம் செய்வது வெறுமனே குப்பையை சுத்தம் செய்வது அல்ல. அவர் உடலாகிய ஆலயத்தை பேசினார். எனக்குள் இருக்கின்ற அழுக்கு, போட்டி, பொறாமை, கெட்ட எண்ணம், பணக்காரன் என்ற திமிரு, பூர்ப்பு கிறிஸ்தவனிடம் இல்லாத இயல்பு, இதைத்தான் இயேசு சுத்தம் செய்ய விரும்பினார். இதைத்தான் நானும் பல நேரங்களில் பிரசங்கம் வைக்கும் பொழுது இந்த ஆலயத்தை பற்றியும் சொல்லி இருக்கிறேன். கடந்த வாரம் பிரசங்கம் வைக்கும் பொழுது இந்த நற்கருணை பெட்டியை பற்றியும் சொன்னேன். ஆனால் அதற்கும் பல விமர்சனங்கள். இந்த ஆள் கோயிலை பழித்துரைக்கிறான், நற்கருணை பெட்டியை பழித்துரைக்கிறான். நீங்கள் சொல்லியா எனக்கு நற்கருணை பக்தி வந்தது? நீங்கள் சொல்லியா நான் குருமடத்திற்கு சென்றேன்? எனக்கு நற்கருணையின் மீது பக்தி இல்லையா? ஆலயத்தின் மீது மதிப்பு இல்லையா? உண்மை கிறிஸ்தவன் எவன் என்றுதான் நான் மறைவுரையில் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, உலகின் பாவங்களை போக்க வந்தவர் இந்த இயேசு. 3 கேள்வி கேட்கிறேன் என்று சொன்னேன். பேதுரு மறுதலித்தார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் விரும்பிய ஆட்சி இங்கு வரவில்லை, ஒருவேளை இந்த கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிபடப் போகிறது, மாற்று தெய்வங்களின் கொடிகள் பறக்கப் போகிறது என்றால் நீங்கள் இயேசுவை மறுதலிக்கப் போகிறீர்களா? அல்லது உங்கள் சிரசை நீட்டி வெட்டுங்கள், நானும் வேத சாட்சியாய் மாறப்போகிறேன் என்று சொல்லப் போகிறீர்கள்? மறுதலிக்கும் கூட்டமா நீங்கள்? யூதாசு காட்டிக் கொடுத்தான் பணத்திற்காக. ஆலயத்திற்கு எதிர்ப்பு வருகிறீர்கள்? அதிசயங்களையும் அற்புதங்களையும் மற்றும் சுயநலமாக பெற்று செல்லவா? அல்லது மாண்புமிக்க இயேசுவை எல்லா நேரத்திலும் புகழ்ந்து கொண்டிருக்கவா? நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? சர்க்கஸ் பார்க்க ஆலயத்திற்கு வந்தீர்களா? பிலாத்து 2 அரசர்களுக்கு பணிவிடை புரிந்தான் தன் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? யாருக்கு கும்பிடு போட போகிறீர்கள்? மக்கள் ஒருபுறம் புகழ்ந்தார்கள், அடுத்த நொடியே இவன் ஒளிக 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 என்று சொன்னார்கள். நீங்களும் நானும் உண்மையான கிறிஸ்தவர்களா?